வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோங்க. உருளைக்கிழங்கு குருமா செய்ய நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் காஞ்சதையும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கட் பண்ணி 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திட்டிங்கன்னா அந்த குழம்புல அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நம்ம பூரிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 6 பல் பூண்டு நான் நசுக்கி எடுத்து வச்சு போட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேங்க பொடி பொடியாக. அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் விடுவோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வணக்கிக்கலாங்க. பொடிச்சு வச்ச உருளைக்கிழங்க நம்ம அதுக்கப்புறம் சேர்த்திக்கலாங்க. 1/2 கிலோ பொடிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு பொடிச்சு நாம் போட்டதுனால நம்மளுக்கு லைட்டாக பற்றி போகுங்க. அதனால் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. 100 ml சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. உருளைக்கிழங்கு முழுகிற அளவு இந்த மாதிரி வரணுங்க. உருளைக்கிழங்கு மேலே லைட்டாக தண்ணி. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ கொதிக்குதுங்க. இந்த டைம் நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு நாம் இன்னைக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு திரும்ப ஒரு 100 ml தண்ணி நம்ம சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துனனால ரொம்ப கெட்டி ஆயிருங்க குருமா. ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட், உப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பத்துலையும் இப்போ கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரணுங்க. ஒரு கொதிச்ச கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுன்னா நமக்கு பச்சை வாசம் போயிருங்க. கொதி வந்த கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.